பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளான தெசலோனிக்கே சபைக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு அநேக காரியங்களை இந்த 2 நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்க முடியும். அதிலே 2வது நிருபத்தை முடிக்கும்போது பவுல் சபைக்கு கொடுக்கிற ஆலோசனை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற ஆலோசனை தான் இது. என்ன சொல்லுகிறார்? எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், அதாவது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த உபதேசத்தின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். கட்டளை என்றாலே அதை நம்ம ரொம்ப சீரியஸாக கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துல அவர் எதை வலியுறுத்துகிறார் என்றால், இந்த கடைசி நாட்களில் வேதத்தை புரட்டுகிற, வேதத்துக்கு மாறானவைகளை நடப்பிக்கிற அநேகர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வேதம் ஒரு ஒழுங்கை நமக்கு கற்பிக்கிறது, ஒரு முறைமையை நாம் கை கொள்ளும்படி நமக்கு கற்பிக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியினாலே அப்போஸ்தலர்களுக்கு அந்த உபதேசத்தை கிருபையாய் கொடுத்து அது சபைகளுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. அதுதான் வேதத்தில் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தேவன் எழுதி கொடுத்தவைகளுக்கு மாறானவைகளை நடப்பிக்கிற எந்த சகோதரனும், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு கலவாமல், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது நாம் எல்லாரிடத்திலும் வைத்து கொள்வது அவசியம், அது கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் ஃபெலோஷிப் இருக்குல்ல, ஐக்கியம் இருக்குல்ல, அது யாரோடு வைத்திருக்கிறோம் என்பதில் நாம் ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். காரணம், இப்படி வேதத்துக்கு மாறானவைகளை நடப்பிக்கிற ஒழுங்கற்று தெரிகிறவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்வோம் என்றால் அது நம்மையும் பாதிக்கும் என்பதனால தான் ஆவியானவர் பவுலை கொண்டு இப்படி எழுதி வைத்திருக்கிறார். இதே 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலவாதிருங்கள் என்றால் அந்த நபரை பகைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களை சத்துருவாக எண்ணக்கூடாது, சகோதரனாக எண்ணி. அதே நேரத்தில் அவர்கள் நடக்கிற முறைமை நமக்கு செட் ஆகலை, வேதத்துக்கு மாறாக இருக்கிறது என்றால் நாம் ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். காலம் கடைசியாக இருக்கிறது, கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. நமக்கு நியமித்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரையும் பிரியப்படுத்த போய் நம்முடைய ட்ராக்கை விட்டு நாம் மாறி போவோம் என்றால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு நாம தான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இதை மறந்து விடவே கூடாது. தேவனை விட்டு, தேவன் நியமித்த பாதையை விட்டு விலக பண்ணுகிற எந்த ஐக்கியமும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையானது அல்ல. அது வேண்டாம் என்றுதான் இங்கே ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். எனவே ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம், வேதத்தோடு நெருங்கி வாழ்வோம். அதுவே நமக்கு பிரயோஜனமானது, மிக மிக அவசியமானது. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்று பக்க வழியாய் நுழைகிற எந்த ஒரு ஃபெலோஷிப்பும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையில்லை. இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை அவருடைய வழியிலே கிருபையாய் நடத்துவாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசி உணர்த்தின இப்படி நல்ல கிருபைகளுக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேதத்தை விட்டு ஆண்டவரை மாறி நடக்கிற எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் நாங்களும் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு, அந்த ஐக்கியத்துக்கு உட்படாதபடிக்கு எங்களை உணர்த்தி விலக்கி கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.